மாமா நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஒத்துப்பாரா? அவன் ஒத்துக்காட்டி நாடி நம்மளுக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன்டி, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி அவனை சோத்துல விஷத்தை வச்சு சா வச்சிருண்டி. ஏன்? வெறுப்பேத்துறான், லவ் பண்ணா புரிய மாட்டேங்குது அவனுக்கு. லவ் யூ அம்மா. நீ பேசுப்பா. அம்மா, உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லடி. இப்ப இருப்பாங்க பாரு உனக்கு. எங்க குடும்பத்துல எல்லாரை விடமே உன்னை தாண்டி அம்மா ரொம்ப பிடிக்குமா. பிடிக்கும் நல்லா பிடிக்கும். என் செல்ல குட்டி, என் அம்மு குட்டி, என் மில்க் பிஸ்கெட்டு, குட்டை பிஸ்கெட்டு, குட்டை பிஸ்கெட்டு, தயிர் சாதம், லெமன் ரைஸ், புளியாவர, லெமன் ரைஸ், புளியாவர. ஐ லவ் யூ டி அம்மு. ஐ லவ் யூ பா. சோத்துல விஷத்தை வச்ச கொல்லுவேன். சோத்துல விஷத்தை வச்ச கொல்றா. ஏய் இதே ஓட இருறா. சோத்துல விஷத்தை வச்ச கொல்றா. எப்படி இருக்கு? அழகா இருக்கு. இது எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. இத பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. அட சொல்லுங்க. அது எவ்வளவுமா? அது 9 சவரன். வாங்குறதே வேஸ்ட். என்னது வேஸ்டா? நீ இந்த நகையை போட்டு ரோட்ல போவ, யாரும் நகையை பார்க்க மாட்டாங்க, எல்லாம் அழகா தான் பார்ப்பாங்க. ஓ இப்படி வேற ஒண்ணு இருக்கா? ஆமால, அதை மறந்துட்டேன். ஏங்க எனக்கு அது வேண்டாங்க. A few minutes later. ஷோ நல்ல வேளை நகையை வாங்கியிருந்தேன். என் அழகை யார் ரசிச்சிருப்பாங்க? நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நான் வெளில ஒரு முக்கியமான கால் இருக்கு, அது பேசிட்டு வரேன். சொல்றது கூட கேட்காம கிண்ணத்தை நோண்டி நின்னு. என்ன ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? அவன் என்ன சொன்னா தெரியுமா? இந்த நகையெல்லாம் விட நான் தான் ரொம்ப அழகா இருக்கேனா. ஏய் சுடிதார் போட்ட குரங்கே, அவ எதுக்கு சொன்ன தெரியுமா உனக்கு? நீ நகை வாங்க கூடாதுக்காக அப்படி சொன்னா. இது கூட தெரியாம பள்ளி கமிச்சிட்டு கழுத பொண்டாட்டி செஞ்ச சாப்பாடு டேஸ்ட் பார்த்து சாப்பிட்றவங்கள விட சாப்பாடு வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு சாப்பிட்ற புருஷங்க தான் அதிகம். மூடி தின்ற வெண்ண. இன்னைக்கு எனக்கு ஒன்று தெரிஞ்சே ஆகும். என்னது? இப்போ நம்ம 2 பேத்துக்குள்ள ஏதாவது சண்டை வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கேன், என்னை கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுங்க, என்கிட்ட வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி நீ இதே சொல்கிறீங்க அப்படின்னு நானும் பேசாமல் போய் ஒரு ஓரமாக உட்காந்தோம் அப்படின்னா, ஏன் நான் சொன்னால் நீங்கள் வந்து என்கிட்ட பேச மாட்டீங்களா? அப்படியே உட்காந்துருப்பீங்களா அப்படின்னு கேட்குறேன். இப்போ நீ சொன்னால் நான் வந்து பேசணுமா இல்லை பேசக்கூடாதா? சரி அதை விடு, நான் எங்கேயாச்சும் சாப்பிட போகிறேன், உனக்கு ஏதாச்சும் வேணுமாம்மா வாங்கிட்டு வரமா அப்படின்னு கேட்குறேன். நீ வேணான்னு சொல்கிறேன். சரி வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு எனக்கு மட்டும் நான் போய் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டா, நான் வேணான்னு சொன்னால் எனக்கு வாங்கிட்டு வர மாட்டீங்களா? உங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறேன். பர்த்டேக்கு அனிவர்சரிக்கு என்ன ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி சர்ப்ரைஸ் பண்ணுமே அப்படின்னு நானும் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்தா, அதை வாங்கிட்டு இந்த கலர் எனக்கு பிடிக்காது, இந்த டிசைன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? சரி அதை கூட விடு, என்கிட்ட சண்டை போடுறப்ப என்ன சொல்கிறேன், எங்கள் அம்மா அப்பா என்னை எப்படி பார்த்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சண்டை போட்டு அங்கே போய் உட்காரு. அங்கே போய் அவங்க கிட்ட நான் சொல்கிறேன், என் புருஷன் உங்களோட நீ நல்லாவே பார்த்துக்கிட்டே நான் அங்கேயே போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வரேன். இப்போ உங்கள் அம்மா வீடு பிடிக்குமா இல்லை உன் புருஷன் வீடு பிடிக்குமா? இன்னும் இவ்வளவு எல்லாமே கான்ஃபிளிக்ட். இப்போ நோ மீன்ஸ் நோவா, நோ மீன்ஸ் எஸ்ஸா, ஏதாச்சும் ஒன்று எனக்கு தெரிஞ்சா. அது ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு பெரிய சீக்ரெட்டு, யார்ட்டையும் சொல்லக்கூடாது, ஓகேயா? சரி சொல்லு. அது என்னன்னு எங்களுக்கே தெரியாது. என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? டேட்டுடா. அதான். என்ன டேட்? டேட்டனா பீரியட். அவ்வளவுதானே? அதுக்கு என்ன இப்போ? பேட் இல்லையே. பேட் இல்ல என்ன? இப்போ வாங்கி வேண்டியதானே? வாங்கணும். வீட்டுல அம்மா இல்ல? அம்மா வாங்க சொல்லு. அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்பா? அப்பா ஆபீஸ் போயிருக்காரு. தங்கச்சி? தங்கச்சி காலேஜ் போயிருக்கான். உன் தம்பி? தம்பி படத்துக்கு போயிருக்கான்.
ஏய் என்ன ஒரு நாதார் குடும்பம் இது? ஒருத்தர் வீட்டுல இருக்க மாட்டாங்களா? ஆனா அவன ஊர் சுத்த போய் கிளம்பி போயிருவாங்களா? ஒழுங்கா பேசத்தோட நாயே வீட்டு வேலைக்காரங்க வீட்டுக்காரன்னு நாய் கடிச்சிருச்சு, ஹாஸ்பிடல் போயிருக்கான். அவன நாய் கடிச்சா இவ என்ன பண்ணுவா? டேய் நீ என்ன நாய் மாதிரி கத்துற? நான் நாயா? ஆமாண்டா நாயே, நாய்க்கு பிறந்த நாயே நாய் தான்டா. ஏய் போன வேற கிறுக்கு மாயிடு.